நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைய தலைப்பு என்னவென்றால் ரகசியம் ஒன்று. நம்ம கைரேகை ரகசியத்தை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொரு ரேகையா ரகசியத்தை பார்க்க போகிறோம். இப்போ சுய வருமானத்தை காட்டும் விதி ரேகை. இப்போ வருமானம் நிறைய வகையில் வருது சார். ஒரு மனிதருக்கு வருமானம் குடும்பத்து மூலமாக வரும், சொத்து பத்து மூலமாக வரும். சுயமாக இவங்க எப்போ சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறத விதி ரேகையை பார்த்தோன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சோம். அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ விதி ரேகை என்பது இந்த நீல விரல் பாம்பு விரல், அந்த கீழே இருக்கிறது சனிமேடு. அந்த சனிமேட்டுக்கு வரக்கூடிய ரேகை விதி ரேகை. விதி ரேகை என்பது இந்த கங்கண ரேகைக்குள்ள அது கங்கண மேடு. இந்த கங்கண மேட்டுலேருந்து நேராக போகிறதான் விதி ரேகை. இப்படி தான் போகணும். ஆனால் அந்த விதி ரேகை இப்படி இருந்து போகிறது கிடையாது, எல்லாருக்குமே போகிறது கிடையாது. இப்படி இந்த கங்கண மேட்டுலேருந்து விதி ரேகை போச்சுன்னா சிறு வயதிலிருந்தே அவங்களுக்கு பணம் கையில் தங்கிக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். சின்ன வயசுலேருந்தே படிப்படியான முன்னேற்றம், வாழ்க்கையில் சிறந்த உயர்வை அடைவார். பணத்துக்கு குறைவே இருக்காது. பணம் எப்படியாவது கையில் வந்துக்கிட்டே இருக்கும். உழைச்சி கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்தே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னு போகிறதுக்கான சான்சஸ், சுய வருமானம் சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போது இந்த விதி ரேகையாகப்பட்டது சந்திரமேட்லேருந்து ஆரம்பிக்குது சார். இது சம்பவங்கள் நிறைய நடக்கும். சந்திரமேட்லேருந்து விதி ரேகை ஆரம்பிச்சு போது கீழே போகல சார், இதை எடுத்துருவோம். இப்போ சந்திரமேட்லேருந்து விதி ரேகை ஆரம்பிச்சு போயிருக்கு அப்படின்னா சம்பவங்கள் நிறைய நடக்கும். அவங்க வாழ்க்கையில் சம்பவம் நிறைய நடக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இவங்களுடைய திருமணம், காதல் திருமணம் ரெண்டு கையில் இருந்ததுன்னா காதல் திருமணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனைவியால் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி மனைவியால் வருமானம் வரலன்னா வெளிநாடு சென்று வருமானம் ஈட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா மக்கள் சப்போர்ட், அதாவது மக்கள் மூலமாக மக்கள் அடுத்தவங்க உதவி செஞ்சு வாழ்க்கையில் முன்னு வரணும் சார். இந்த சந்திரமேட்டிலிருந்து விதி ரேகை யாருக்கெல்லாம் போச்சோ அவங்களுக்கு அடுத்தவங்க சப்போர்ட் பண்ணி தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. எது வரைக்கும் சார்? இந்த சூரிய ரேகை எந்த வயதில் ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு சுயமாக முடிவெடுக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கையில் ஒளிவட்டம் வீசும். அது வரைக்கும் வருமானம் வரும்னா நிலையில்லாத வருமானம். ஏன் காரணம் என்னவென்று கேட்டால் சந்திரன் என்பவர் ரொம்ப சீக்கிரமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மையை குறிக்கக்கூடியவர். 2.25 நாள் ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு போயிடுவார் சந்திரன். ஆனால் சனி பகவான் நிலையான வருமானத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ சந்திரன்லேருந்து சனிக்கு ரேகை போச்சுனாவே சீக்கிரம் முடிவெடுப்பாங்க. அவசர புத்தி இருக்கும். அவசர புத்தினால ஒரு வேலையில் போகிறாங்கன்னா கொஞ்ச நாளில் இவங்க வந்துடுவாங்க, இல்லைன்னா அவங்களே வேணான்னு அனுப்பிச்சிடுவாங்க. இவங்களுக்கு பிடிக்காது. நீதி, நேர்மை, சத்தியம், தர்மம்னு போவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல கம்பெனிகள், ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்கன்னா பல கம்பெனி மாறி 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 வேலை பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உருவாகும். ஏதாவது ஒன்று தான் நடக்கலாம். சொல்கிறது எல்லாமே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒன்று மனைவி மூலமாக வருமானம் வரணும், இல்லைன்னா மக்கள் மூலமாக வருமானம் வரணும், அடுத்தவங்க உதவி செஞ்சு வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா வெளிநாடு போய் சம்பாதிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல வேலை பார்க்க முடியாது. நிலையில்லாத வேலை, அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே வேலை பார்க்குறாங்கல்ல, ட்ராவல்ஸ் மாதிரி சுற்றிக்கிட்டே வேலை பார்க்குறது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படும். எவ்வளோ நாள் சார் ஏற்படும்? இந்த சூரிய ரேகையிலிருந்து போட்டுக்கிறது 35 வயசு. 35 வயசுல இருந்தால் உங்களுக்கு பர்மனண்டான நல்ல வருமானம் கிடைக்கும். பேர் புகழோடு செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அது வரைக்கும் இந்த நிலை தொடர்வதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த விதி ரேகை ஆரம்பம் தான். சுய வருமானம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, சுய வருமானம் எங்கிருந்து யாரால் எப்படி ஆரம்பிக்கிறது என்பதை விதி ரேகை வச்சே வருமானத்தை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம சுக்கிரமேடு இருக்கு இல்லையா, இப்போ சுக்கிரமேட்லேருந்து விதி ரேகை ஆரம்பிக்குது சார். சுக்கிரமேட்லேருந்து விதி ரேகை ஆரம்பிச்சா சுக்கிரன் என்பவர் ஆசை, குடும்பத்தில் உள்ள ஆசைகளை சொல்வது சுக்கிர பகவான். இந்த சுக்கிரமேட்டில் இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு குடும்ப சப்போர்ட் மூலமாக, குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக, மனைவி மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருத்தர் உதவி செஞ்சு ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட் கொடுத்தோ இல்லை ஒரு தொழில் ஆரம்பித்து கொடுத்தோ வாழ்க்கையில் முன்னு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் பாதி தான், இன்னொரு 50% இருக்குது. இன்னொரு 50% என்னாகும், ஒவ்வொரு ரேகைக்குமே ரெண்டு விதமான பலன் இருக்குது. இப்போ சந்திரமேட்லேருந்து போனாக்கோ ஒன்று வெளிநாடு போவாங்க, வெளிநாட்டில் சம்பாதிப்பாங்க, இல்லைன்னா மனைவி சப்போர்ட் பண்ணுவாங்க,
இல்லைன்னா யாரோ ஒருத்தர் மக்கள் தொடர்பு மூலமா வருமானம் வரும், உதவி செஞ்சு வருமானம் வரும் சொல்லலாமா? அதே மாதிரி இந்த சுக்கிரமேட்லேருந்து விதி ரேகை போச்சுன்னா குடும்ப உறுப்பினர்கள் உதவி செய்வாங்க. அதனால வருமானம் வந்து வாழ்க்கையில மேல்நிலைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. நிறைவேறாத ஆசைகள், அதாவது உயர்ந்த இடத்தில் உள்ளவர்கள், இந்த சுக்கிரன்ல ஆசை இல்லையா? அப்போ ஆசைப்படுவது பெரிய இடத்தில் நிறைவேறாத பெரிய இடத்துல இருக்கிறத ஆசைப்படுவாங்க. அந்த ஆசையே வாழ்க்கையே அழித்து விடும். நல்ல ஒரு நிலைமையில இருப்பாங்க. இருந்தாலும் இந்த ஆசையினால் பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க கூட அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காதலினால் துன்பம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. இதில் எச்சரிக்கையா இருக்கணும். காதலில் எச்சரிக்கையா இருந்தால் இதுல இருந்து தப்பிச்சிடலாம். இப்போ சந்திரமேடு பார்த்துட்டோம், சுக்கிரமேடு பார்த்துட்டோம். இப்போ இந்த ஆயுள் ரேகை இருக்கு இல்லையா? ஆயுள் ரேகையிலிருந்து விதி ரேகை ஆரம்பிக்குது சார். இப்போ ஆயுள் ரேகையிலிருந்து விதி ரேகை ஆரம்பிக்குது. இப்போ ஆயுள் ரேகையிலிருந்து இப்போ இந்த ஆயுள் இல்லையா, ஆயுள்லேருந்து விதி ரேகை ஆரம்பிக்குது. சுய முயற்சி மூலமாக வருமானம் வரும். சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் அவங்களே உருவாக்கின வாழ்க்கையாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் கவர்மெண்ட் ஜாப், பர்மனண்டான வருமானம், வருமானத்தை, வேலையை, தொழிலை உருவாக்குவார்கள். இவர்களே உருவாக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம், மனோதைரியம் இருக்கும் இவர்களுக்கு. புத்தி ரேகையிலிருந்து விதி ரேகை ஆரம்பிச்சதுன்னா புத்தியை கொண்டு வாழ்வில் உயர்வார்கள். ஒரு சில பேருக்கு இந்த சமவெளியிலிருந்து தான் சூரிய விதி ரேகை போகும். அப்போ போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். வருமானம், சுய வருமானம், விதி ரேகை எந்த வயதில் வருகிறதோ அதான் ரகசியம். வருமானம் சுயமா நீங்க எப்ப சார் சம்பாதிப்பீங்க? சார் எனக்கு சொத்து பத்து இருக்குது, பேக்ரவுண்ட் இருக்கு. இப்போ சுக்கிரமேட்டில் வந்து செல்வாக்கு ரேகை இருக்குது சார். இப்படி செல்வாக்கு ரேகை இருக்கு, அவங்களுக்கு நிறைய செல்வாக்கு இருக்கும். செல்வாக்கு மூலமா வருமானம் வரும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து இங்க ஒரு சதுரம் இருக்கு, முக்கோணம் இருக்குன்னா அவங்களுக்கு பூர்வீக இடம் நிலம்லாம் சொத்து பத்து இருக்கும். உங்க மூலமா நீங்க என்ன சார் செய்ய போறீங்க? உங்களுக்கு வருமானம் எப்படி வரும்? சுய வருமானம், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை காண்பிக்கக்கூடியது விதி ரேகை. அந்த விதி ரேகை எங்கு ஆரம்பிக்கிறதோ அங்கிருந்து தான் வருமானம் ஆரம்பிக்கும். ஆயுள் ரேகையில் ஆரம்பிச்சுன்னா சுய வருமானம், சுய முயற்சி மூலமா வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எத்தனை விதி ரேகை இருக்கிறதோ அத்தனை வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. விதி ரேகையில கிளை இருந்தால் எந்த வயதில் கிளை வருகிறதோ அந்த வயதிலிருந்து வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்படிதான் பார்க்கணும். செவ்வாய் மேட்டில் இருந்தால் போராட்டம், வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சூட்சமம் ஒன்று சொல்றேன். சூரிய ரேகை இல்லாமல் விதி ரேகை இருந்தால் வாழ்க்கை நிறைவு பெறாது. வருமானம் வரும், போதுங்கிற ஒரு மனநிலை வராது. இப்போ இந்த கையில வந்து 35 வயசுல சூரிய ரேகை போட்டிருக்கேன். 35 வயசு வரைக்கும் அவர் போராடி வாழ்க்கையில் வெற்றி பெற்று 35 வயசுக்கு மேல பெயர், புகழ், செல்வம், மனநிறைவை அடைவார். போதும் என்கிற ஒரு மனநிறைவை கொடுக்கக்கூடியது சூரிய வெளிச்சம், சூரிய சக்தி, சூரிய ரேகை என்று சொல்லக்கூடிய இந்த புகழ் ரேகை. உங்களுடைய புகழ் உலகம் பூரா பரத ஆரம்பிச்சிடும். உங்களை புகழ்வார்கள், மக்கள் புகழ்வார்கள், நாடு புகழும். இப்படிங்கும்போது புகழும் பொழுது போதும்பா, இந்த நிலைமை எனக்கு வாழ்க்கை போதுங்கிற ஒரு நிலை உருவாகும். விதி ரேகை மட்டும் இருந்தால் அந்த போதும் என்கிற மனோநிலை வராது. இந்த விதி ரேகை என்பது உங்களுடைய சுய வருமானத்தை காட்டக்கூடியது. இந்த விதி ரேகை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. உங்க கையில எல்லாருக்குமே டிசைன் ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு ஆயுடையிலிருந்து ஆரம்பிக்கும், ஒரு சில பேருக்கு விதி ரேகையே இல்லை சார். சார் விதி ரேகை இருந்ததை பத்தி தான் சொல்றீங்க. சரி, என் கையில விதி ரேகை இல்லை சார்னா, நீங்கள் சுயமாக முயற்சி செய்து பிசினஸ் பண்ணலாம், வேலை செய்யலாம், சுய முயற்சியால் சுய தொழில் செய்யலாம். இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு மனோபக்கம், ஒரு புத்தி ரேகையை பாருங்க. உங்களுக்கு புத்தி ரேகை சிறப்பாக இருந்தாலும் புத்தியை கொண்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரும்போது முயற்சி செய்யும் பொழுது விதி ரேகை ஆரம்பிக்கும். எப்போ சார்? 40 வயசுக்கு மேலே உங்களுக்கு விதி ரேகை ஆரம்பிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. விதி ரேகை இல்லைன்னா வருமானம், சுய வருமானம் இல்லை. உங்களுக்கு பேக்ரவுண்ட் மூலமாக வருமானம் இருக்கும். இப்போ சுக்கிரமேட்டில் நிறைய ரேகை இருக்குது சார். செல்வாக்கு, அடுத்தவங்க செல்வாக்கு மூலமாக வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதிர்ஷ்ட குறி இருக்கு. குருமேட்டில் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்ட குறி இருக்கு. அப்போ உங்களுக்கு பூர்வீக புண்ணியம், உங்களுக்கு பூர்வீகத்தில் நிறைய பேர் சொத்து சம்பாதிச்சு வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயுள் ரேகையில கீழே சதுரமோ முக்கோணம் இருந்தால் சொத்து சம்பாதிச்சு வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கையில சதுரம் நிறைய இருந்தால் உங்களுக்கு நிலவரம் மூலமா சொத்து வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு சுய வருமானம், சுய முயற்சி எப்போ, சுய வருமானம் எப்போ சார் வரும்? நீங்க எப்போ சார் சம்பாதிப்பீங்கன்னா, விதி ரேகை எங்கு ஆரம்பிக்கிறது? சனிமேட்டில் முடிவது விதி ரேகைன்னு சொல்லிட்டோம். அது எங்கு வேணாலும் ஆரம்பிக்கலாம். எங்கு ஆரம்பிக்கிறதோ அந்த வயதில் இருந்து உங்களுக்கு சுய வருமானம் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் உயர முயற்சி செய்தால் கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னும் ரகசியம் முதல் பகுதி வந்திருக்கிறோம். இனிமேல் ரகசியங்கள் தொடரும். சரிங்களா?
சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். உங்கள் கையை பார்த்தே நீங்கள் சிறப்பாக உங்களுடைய எதிர்காலத்தில் என்னென்ன ரகசியம், இப்போ இன்னைக்கு வருமானத்தை பார்த்துருக்கோம், அதுக்கு அடுத்தது ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். காதல் எப்பொழுது நிறைவேறும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இன்னொரு விஷயம் நான் மறந்துட்டேன். இப்போ சுக்கரமேட்லேருந்து விதி ரேகை போகுது. சுக்கரமேட்லேருந்து விதி ரேகை நல்ல பலனை கொடுக்குமா தீய பலனை கொடுக்குமா? நல்ல பலனை கொடுக்கணும்னா இந்த மன்மத மேடு இருக்கு இல்லையா, மன்மத மேட்டில் ஒரே ஒரு கோடு இருக்கு சார். இந்த ஒரே ஒரு கோடு இருக்கு. அப்போ உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இந்த தார ரேகை இல்லையா, ஒரே ஒரு கோடு இருக்கு சார். ஒரே ஒரு கோடு இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இதுல சின்ன சின்னதாக இந்த திருமண ரேகைக்கு முன்னாடியே 2-3 கோடு இருக்கு, இல்லை பின்னாடி ஒரு 4-5 கோடு 2-3 கோடு இருக்குதுன்னா கண்டிப்பா நிறைவேறாத திருமணம், காதல் தோல்வி ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. உங்க கையை பாருங்க. அந்த சுக்கரமேட்டுல இருந்து விதி ரேகை போனாலோ சந்திரமேட்டுல இருந்து விதி ரேகை போனாக்க காதல் திருமணம், கலப்பு திருமணம் நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு, நிகழ்வதற்கு கூட வாய்ப்பு உண்டு. சொந்த ஊர்ல இருக்க முடியாது, வேற ஊருக்கு போய் தான் தொழில் செய்யணும், வேலை செய்யணும், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழிலோ வேலையோ ஒரு நிரந்தரமான வேலை இருப்பது சூரிய ரேகை வரும் வயது நிரந்தரமா இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படணும். ஏன்னா சந்திரன் வந்து ஃபாஸ்ட் கிரகம். உங்க மனம் வந்து அவசரப்பட்டுக்கிட்டே இருக்கும், சீக்கிரமா முன்னுக்கு வரணும்னு நினைப்பீங்க. அதனால இதை விட்டுட்டு அதுக்கு போகலாம், அதை விட்டுட்டு அதுக்கு போகலாம், இக்கரைக்கு அக்கறை பிரச்சனைங்கிற மாதிரி அலைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் உருவாகும். உங்க கையை பாருங்க. இந்த இந்த காணொலியில ரகசியம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.